ரொம்ப வேலை கொடுக்குறேம்மா உனக்கு. போய் பேஸ்ட் எடுப்போம். பேஸ்ட் எதுக்குமா வேஸ்ட்டா? வேணா நெயில் பாலிஷ் வாங்கலாம். இந்த பிராண்ட் ஓகேயா? பேஸ்ட் வேஸ்ட்டா? பல்லு வளர்க்குறதுக்கு பேஸ்ட்டு தான் வேணும். நெயில் பாலிஷ் போட்டுட்டு அழகு பண்ணுறதுக்கு வேணும். நம்ம என்னைக்கு விளக்கிருக்கோம்? அதை ஒன்னோட சொல்லு, என்னெல்லாம் சொல்ல. நானும் தானே விளக்குவேன். கடைக்கு விளம்பரமா? நீ என்னதான் எடுத்திருக்க இப்ப? அப்ப எதுக்கு ஜூஸ் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன், மேகி வாங்கியிருக்கேன், ப்ரெட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு தக்காளி வெங்காயத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. பால் நீ தான் குடிக்க போகிற. பால் உனக்காக தான் வாங்கியிருக்கேன். உடைய போது இப்போ ஜூஸ் பாட்டில் டக்குன்னு வச்சா அது எது ஆஃபர் இருக்கா? ஏன் இந்த வாட்டி ஆஃபரே இல்லை? எதுக்குமே ஆஃபர் இல்லையா? தண்ணிடி, தண்ணியை காசு கொடுத்து வாங்குற. வீட்டில் தான் தண்ணி இருக்கேன். ஸ்மார்ட் பஜாரில் நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து எதுவுமே ஆஃபர் இல்லை. ஆஃபர் ப்ரைஸில் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஃபுல் காஸ்ட்டு தான். நிறைய ஆஃபர்னால் ஒரு 70 ரூபா பொருள் 55 ரூபா 52 ரூபா அப்படி குறைச்சிருக்கும். எதுவுமே ஆஃபர் இல்லைங்கிறாங்க. தொங்கிட்டு வரடா. நான் போய்க்கிறேன். நெய் இருக்குல்லம்மா? என்னை தள்ளி விட்டுட்ட. கொலை பண்ண போறாவ. இதான் ஷோரூம். இது ஸ்டோர் ரூம். சாரி, ஸ்டோர் ரூம்னா அந்த ஸ்டோர் ரூம்ல ஜாமான்லாம் வைக்கிற ஸ்டோர். நான் அவங்கெல்லாம் பில் போட்டு கொண்டுட்டு வரல. இங்கிட்ட வந்து பில்லுங்க அடித்து கொண்டு வந்தால் தான் நம்ம கேட்குற பொருள்லாம் இருக்கும். இங்கே நம்ம கேட்குற பொருள் எல்லாம் இல்லை. நிறைய பொருள் இல்லை. வெங்காயம் வீட்டில் இருக்கு. தக்காளி வெங்காயம்லாம் எடுத்துட்டேன்டி. நான் வாங்க வந்ததே அதுதான் மெயினாக. அதை வாங்கிட்டேன். வேறு என்ன வாங்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே. நான் கிட்ட எழுதி வைக்கணும்னு சொன்னது. மிளகு ஜீரகம் எடுத்தாச்சு. எஸ், சால்ட்டு, இந்துப்பு. நம்ம வீட்டில் இந்துப்பு தானே சாப்பிடுவோம். இந்துப்பு இங்கே இருக்குதா? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அந்த இந்து இல்லை. அந்த உப்போட பேர் இந்து. இந்துப்பு. ரெட் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. ரெட் கிறிஸ்டல். 5 கிலோ 10 ரூபாய்க்கு எத்தரட்டா? சேர்த்திமா உப்பு தேடுங்க. உப்பு இல்ல, உப்பு கம்மி. அந்த ரெட் கிறிஸ்டல் இருந்தா கீழே இருக்கு. எடு. எஸ். அது என்ன கம்பெனி? இதுதான் ராக் சால்ட். 1 kg தானே. 1 கிலோ 80 ரூபாய். நம்ம சாப்பிட்றது. இதில் கொஞ்சம் டார்க் ரெட் இருக்கான்னு பாரு. அது கிறிஸ்டல் ஆகலை. கிறிஸ்டலாக இருக்கு. வேண்டாம், இதே போதும். அது கல் உப்பு ஒன்று எடுத்துக்கோ. ஏடி உனக்கு இவ்வளோ வெறுப்பு உப்புல? கம்பெனி பேர் டாட்டா. டாட்டா இல்லை. இதை வாங்குறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கடவுளே அப்படி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தாவே அப்படி. கண்ணம்மா
என்னது உனக்கு பிளாக் ஹெட்ஸா? பாதுகாவலர்கள் அவ்வளோ பேரும் உனக்கு முன்னாடி வர்றீங்க. ஆல்ரெடி பாஸ்மதி இருக்குது வீட்டில், அதனால் இந்த ஐட்டம் அடுத்த வாரம் கூட அடுத்த மாதம் வாங்கிக்கலாம். ஃபோட்டோ வாங்கிக்கலாம். இல்லை அதெல்லாம் இருக்குது. பாஸ்மதி தாஜ்மஹாலை காப்பி அடிச்சு ஏதாவது பண்ணிட்டாங்க. யாரோ ஃபோன் பண்ணுறாங்களே, கட் பண்ணணுமே. கட் பண்ண வீர சாகசம்லாம் பண்ணாத. எதை கீரை போட்ட பற்றியா? இந்த சாக்கு பை கொண்டு வராதனால அவங்க கொடுத்தாங்க, இதில் கொண்டுட்டு போங்க திருட்டு. அதெல்லாம் ஒரு கையில் போடுவேன், இதை ஒரு கையில் எடுத்து போடு. இல்லைடா அட்லீஸ்ட் இதை ஒரு கையில் எடுத்து போடு. நீ 2 கையை பிடிச்ச. இப்போ நீங்கள் 2 கையை பிடிச்ச. வீராதி வீரி சூராதி சூரி சீர்த்தி கண்ணம்மா தோத்து போயிட்டான். இருக்கும் 10 கிலோ. இந்த அதை தூக்கலாம், அங்கே இருக்குல்ல குட்டி. இது இனிப்பாக இருக்கும்டி, டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன விலையா? ஒன்று 35 ரூபா. இல்லை கீழே இருக்குதுல்ல அதான் விலை. பேர் என்ன? மஞ்சள் பூசணி 36 ரூபா. ஓ சரி, வேற என்ன எடுக்கணும்? வேற என்ன வாங்கணும்? பேர் என்ன வாங்கணும்? டிட்டர்ஜென்ட்லாம் வாங்கிட்டோம். பேஸ்ட் வாங்கினியா? கடைசி வரைக்கும் நீ பேஸ்ட் வாங்க. என்னடி பேஸ்ட் கேட்டால் என்ன? நீ பல்ல காட்டுற, பல்லு விளக்க மாட்டியா? பண்டி கழுத. வா பேஸ்ட் எடு. இங்கே வா, பேஸ்ட் செக்ஷன் போய் எடுத்துக்கோ. பேஸ்ட் செக்ஷன் எங்கே இருக்கு? அந்த லாஸ்ட் இதில் தான். இதில் இல்லை, அதில் அடுத்த கம்பார்ட்மெண்ட். ஏய் சோப்பு டப்போ சூப்பராக இருக்குல்ல. சோப்பு டப்பா தானே அது? இல்லையே, ஷூவோட பாலிஷ் ப்ரஷ்ஷு. சரி, இந்த பாத்ரூம் வாஷ் பண்ணுற அந்த அது விளையாடுற பால் இல்லை. யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையங்கிற மாதிரி. அது என்ன தெரியுமா? பெட்டோடது, பெட் பிளேட்டு, நாய்க்குள்ளது. ஷாம்பு நாய். நாய் வளர்க்குறவங்களுக்குள்ள இது நாய்க்கானது பிளேட்டு. விட்டுரு. இவங்க சொல்லுவாங்க, வாடிக்கையாளர் கஸ்டமர் கவனத்திற்கு அல்லது வாடிக்கையாளர் கவனத்திற்கு இன்னும் சிறிது நேரத்திற்குள் உங்களது பில்களை செக் கவுண்டருக்கு கொண்டு வந்து பொருட்களை பில் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் ஃபைனியாக போடுறாங்க. இது சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு யோசி. அரிசி தேவை, அரிசி வாங்கியாச்சு. உப்பு இல்லை, பருப்பு தேவை, பருப்பு வாங்கியாச்சு. மிளகாத்தூள் மல்லித்தூள் வீட்டில் இருக்குது. அப்புறம் மஞ்சத்தூள் வாங்கியாச்சு. அப்புறம் உப்பு மிளகாய் மல்லி அது 3 வாங்கியாச்சு. தக்காளி வெங்காயம் வாங்கியாச்சு. வேறு என்ன வாங்கணும்? மிளகு ஜீரகம் வாங்கியாச்சு. மிரண்டா வச்சு தான் சமைக்கிறீங்களா? மிரண்டா போட்டு ஊற்றி சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சா நினைவு விட்டுனோம்னா மிரண்டா வாங்கலைங்கிற. மிரண்டா ஊற்றி சாம்பார் வைக்க போறியா? இங்கிட்ட அங்கிள் அடிக்காம மிரண்டா ஊற்றி சாம்பார் வைக்க மாட்டேங்க. ரசம், மிரண்டா ரசம்மா மிரண்டுறாங்க குடிச்சேன்னா.
இனிப்பான ரசம் உலகத்துல நான் தான் வைக்க முடியும். யார் அந்த ரசம் வச்சது? நான் தான் அந்த ரசம் வச்சது. அந்த அந்த மிரண்டா ஊற்றி அதில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் அது பேர் பாயசம் ஆயிடும். புளியை கரைச்சி ஊற்றி அது பேர் என்ன சொல்லுவாங்களே, ஷாம்பு வேணும். ஷாம்பு போட்டு சமையல் குளிக்கிறதுக்கு ஷாம்பு இல்லைன்னு இல்லை, வாங்கு போ. நீ என்ன குடிச்சிருக்க? டே உனக்கு கேட்டேன்டி. பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ. ஜூஸ் வேணுமா? அவங்க ஏதோ ஆஃபர் போடலை, 1+1 போடல இன்னைக்கு. நீ அதுக்கு நம்ம ஏரியாலே வாங்கிக்கலாம் கம்மியான விலையில். ஏன் 10 ரூபா ஐட்டம்ல, இதையே நம்ம ஏரியாவில் வாங்கிக்கலாம் இதே விலையில், ஒன்றும் கம்மி கிடையாதுன்னு சொல்லுவார். 1 லிட்டர் 50 ரூபான்னு வச்சுக்கேன், 1 லிட்டரு அதான் ஒரு அங்கேயே வாங்கிக்கிறேன். இங்கேயே அதே விலை தான். ஷாம்பு இங்கே இல்லையே. நான் இந்த ஷாம்பு கேட்கல, டவ் சேஷல். அக்கா டவ் சேஷல் எங்க இருக்கு? இல்லை தானே, சின்ன பேக்கெட் வராது இல்லையா? போ. கொத்தமல்லி வாசம் ஹோகை கொத்து கொத்தோரி சும் ஹோகை அட்ட மகனே சோ அப்படி காணா உனக்கு ஆடமா? அம்மா அம்மா நான் இன்னும் என்ன கேட்க வந்தேன். அம்மா எனக்கு ஆடம்மா. என்னம்மா? வீடை காணம்மா? வீடை தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல. தூக்கிட்டு வந்திருந்தா பெட்டில் படுத்துட்டு இருந்துருக்கலாம். எதுக்கு சித்தி? நீ தான் குளிக்கலாம் மாட்டில்ல, அதெல்லாம் எதுக்கு எடுக்கிற? இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கு, வேண்டாம். இங்கே பாரு, நீ தொலைச்ச பந்து இங்கே வந்து கிடக்கு. சேட்டராணி யாரா அந்த யாரா அந்த சேட்டை? நான் தான் அந்த சேட்டை. ஓ மை பால். உன்னோட பால் கிடையாது, நீ காசு கொடுத்தே வாங்கல, அது கடைக்காரங்க. சரி, உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சுல? வேற என்ன வாங்கல? அந்த ஸ்லிப்பரை போட்டுட்டு டைல்ஸில் வந்தீங்கன்னா வளையும் போது விழுக தான் செய்யும். சூப்பராக இருக்கு, தெருவில் ஆடுற மாதிரியே இருக்கு. துண்டை விரிச்சுட்டு ஆடல, அப்படி இல்லை. பாவம், இந்த பிள்ளைக்கு பேச்சு வராது போல. பார்த்துட்டு இருக்கவங்க ஜிபே பண்ணி விடுங்க. $2000 இருக்கு, அது கூட இருக்கும். 2000க்குள்ளே எடுத்திருக்கேன், எல்லாமே காஸ்ட்லியாக தான் எடுத்திருக்கேன். ஆசிட் எங்கே இருக்குமா? அம்மா பயந்துட்டேன். இப்போ பயமுடுத்துன்னு இல்லை, அது இப்போ எந்திரிச்சு வந்தால் பயமாக இருந்துச்சு. நான் கேட்குறேன், இது என்ன கிட்கட்? இது வெறும் எலி மருந்து இருக்க போகுது. ஆஹா, அப்புறம் எலி மருந்தாக இருந்தால் செத்து போயிடுவாங்களே. சாப்பிட்டு பார்க்கலாம், ஆனால் பில்லு கொடுக்காம சாப்பிட்டா உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ஏம்மா
இங்க பாருங்க ஃபுல்லா தண்ணிமா. தண்ணியா? ஏமாத்திட்டாங்கங்கிற. நம்ம எங்கே வாங்கினது? வாங்கவே இல்லை. அப்புறம் எப்படி ஏமாற்றுவாங்க? தண்ணி அடிச்சு வச்சு ஏமாத்துறாங்க. ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. வாங்கவே இல்லை. வை, மேலே போயிட்டு வரலாம் அப்படியே. அதுக்குள்ளேயுமா? ஏய், கேஸ்கட் எடுக்க மேலே போகலான்னு. மேலே தான் இருக்காங்க கேஸ்கட். அப்படியே. சாமிக்கிட்டே இருக்கு கேஸ்கெட்டு. மேலே சாமி இருக்குன்னு யார் சொன்னா? மேல சாமி இருக்குல்ல. அப்படியா? இப்போ விண்ணில் பறந்துட்டு வந்தாங்கள்ல ஒருத்தவங்க, அவங்க பேர் என்ன? எங்க போயம் எழுதுறவங்க கேட்டா திச்சா டைரியில சுனிதா வில்லியம்ஸா? இப்போ நீங்கள் யார் பயந்துருங்க? சுனிதா தான். அவங்க 90 நாளுக்கு மேலே இருந்தாங்கள்ல. 90 நாள்ல இல்லையே. 92 நாளா 90 நாள்? 200 நாளா? சரி, எவ்வளோ நாள் இருந்தாங்களே அவங்களே பார்க்காதது தான் சாமியை. நீ இந்த இருக்கிற மாடியில் போய் பார்க்க போறியா? உயரத்தில் பறந்தே அந்த அம்மா பார்க்க முடியலையா? ஒரு தேவர்களையும் காணுமா? மும்மூர்த்தி தேவர்கள் ஒருத்தரையும் காணுமா? ரொம்ப ஊர்வசி மேனகா அவங்கள கூட காணுமா? சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ இவங்கள போய் பார்க்க போறியா? வழி விட அவங்க வீட்டுக்கு போய் ஏசியை போட்டு படுத்துக்கலாம். இங்கே எதுக்கு? அப்படியா? போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியாதுல? சாரி, அதுலலாம் போகாத. வா, முடிய க்ரோஸ் ஆகிடுவேன். அப்படியே சில்லுன்னு உறைஞ்சிடுவேன். அப்படியே பால் ரொம்ப நேரமாக வெளியில் இருக்கு, கெட்டு போய் போகுது. ஐயோ பாவம், அந்த புள்ள 2ஆ வெட்டிட்டாங்க. நீ மட்டும் உள்ள போமா. யா, எனக்கு பயம். என்ன பயம்? ஒரு பிள்ளைய 2ஆ வெட்டிட்டாங்க. லிஃப்ட் கிளம்பி ஃப்ளோர். என்னடி? எந்த பையனா? ஓ, இங்கிட்டு பையனா? நான் பொண்ணை பார்த்தேன், இங்கிட்டு பையனை பார்க்கல. கேஸ்கட் எங்கே இருக்குன்னு கேளு. சரி, கேஸை கட் பண்ணுற மிஷின் இல்லை. எப்படி வேணா விளைக்கலாம் அந்த ஸ்கேல. தூக்கி குப்பையிலே போட்டுடலாம், யூஸ் பண்ணலாம். அக்கா கேஸ்கட் எங்கே இருக்குக்கா? குக்கர் கேஸ்கட் ஒன்று வாங்குச்சு. நல்லா வளைக்கலாம். எவ்வளோ வலிச்சாலும் உடையாது இந்த ஸ்கேல். உள்ள ஸ்கேல் இருக்கும். ஆமாம், ரப்பர் ஸ்கேலா? ஸ்கேல் இல்லை, ஸ்கேல். ரப்பர் ஸ்கேலா? ஆமாம். நல்லா தொட்டு பாருங்க. என்னாச்சு? இல்லை, உள்ள எரும மாடு எதுவும் வந்துருச்சோ, நான் பயந்துட்டேன். இல்லை, லிஃப்ட்டு நம்ம மட்டும் தான் வந்தோம். இந்த பையன் கூப்பிட்டு வந்தான், அந்த லிஃப்ட்டு பையன். எரும மாடு சேர்ந்து வந்துச்சோ அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, வச்சுட்டு வேறு என்ன வேணுமோ பார்த்து எடு. இந்த மாதிரி ஸ்கேலில் அடிச்சிங்கன்னா 10 அடி இல்லை, 15 அடி கூட வாங்கிக்குவேன். ஏன்னா வலிக்காது. ஒரே நிமிஷம். வலிக்காதா? வலிக்கல, சாட்ட மாதிரி இருக்கும். வலிக்கல, அவுத்துட்டு பண்ணா சாட்ட மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நீ வேற எடு. சரி, வேண்டாம் அப்படி. ஏன் ரிஸ்க்கு? வேணுங்கிறத வாங்கிட்டு வாங்க. கேர்ள், நீ வாங்கு கேர்ள். நீ இங்கே எடுக்க வேண்டிய வந்தது எடுங்க கேர்ள். வாங்க, இதெல்லாம் தேவையில்லை கேர்ள். நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கு. இங்கே வச்சுட்டு வா, அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. உன் பொண்ணோடதை எடுத்துட்டு வா. பார்த்து நட. இங்கு பெண்ணே இல்லையா? கேட்ரேஜ். சரி, ஓகே. இல்லை, அது என்ன நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்கிறது தானே நம்ம வாங்க முடியும். பேனாக்கு வேலை காரு ஸ்கூலில் கொண்டுட்டு போனீங்கன்னா எழுதுறதுக்கு இந்த கார் உதவுமா? சித்தி ஒன்றை மாதிரியே இல்லை. என்ன சகப்பாக இருக்கா? முடியெல்லாம் ப்ரௌனாக இருக்கு. கிளவியான செம்பட்டி ஆகுமா? பேசுமா? இதே மாதிரி வந்து வேற கலர் வச்சுங்களா? கிரீன் கலர்ல
அரிது அரிது மானிடரால் பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுங்கிற மாதிரி. கீர்த்திகா நம்ம மாதிரி பிறப்பது மிக மிக அரிது. ஆமாம், டெஸ்டி பேபி. டெஸ்டி பேபிக்கு சொல்லலை, சேட்டை பேபி, சேட்டை சேட்டை. துப்பாக்கிடி. ஓ அம்மா, என்ன சுடாத 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 சுடாத. அதை நான் நெத்திக்கு மேலே வச்சுக்கிட்டு சொல்கிறேன். கன்று எங்கே பிடிக்கணும்? கன்று இங்கே வச்சுக்கணும். ஏய், என்னடி பாட்டெல்லாம் பாடுது துப்பாக்கிலேருந்து? ஆட்டமா பேரோட்டமா? ஏய், எங்கே தேடுற? அது நாளாக நாளாக உன்னை தேடுவே. சவுண்ட் இல்லைன்னா பேட்டரி இல்லை. இது என்னது, மீனா? ஷார்ப்னர் தண்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பேட்டரி போடணும். சரிங்கம்மாப்பா. இல்லை, அதில் ஒரு சவுண்ட் வந்துச்சு. இப்போ அதில் ஒரு ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக் வச்சு தான் தட்டணும். பெல்லு இந்த தான் இருக்கு உனக்கு டிஃப்ரெண்ட். ம், மைல்டாக கேட்குது. நீ நல்லா மறைச்சிக்கிட்டு பாரு. என்னது அது? ஆமாம் 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 ஆமாம். ஓ ஓ, புஷ்பாவா? அவன் கத்தியை வச்சு இல்லாட்டி செய்வான். இல்லை, இது வந்து துப்பாக்கி. துப்பாக்கி இதை தண்டி துப்பாக்கி இல்லையா? அது துப்பாக்கி மாதிரியே இருக்கும். சரி, வச்சுட்டு வாங்க. நான் ட்ரெஸ் பார்க்க போகிறேன். சொல்லு. ஏன் ட்ரெஸ் எடுக்க தானே வந்திருக்கு? என்னத்தை ஃபாஸ்ட்டாக செய்ய போகிற? ஓ, பாஸ்தா செய்யணும். நீ ஃபாஸ்ட்டாக செய்யணும். நீ இப்போவே நம்ம நேரம் ஆகிடுச்சு. நீ ஃபாஸ்ட்டாக என்னத்தை செய்ய போகிறேன்னு யோசிச்சேன். இன்னைக்கு இங்கே வந்தாச்சு. ஓ கண்ணம்மா, மிட்டாய் ரோஸ் கலர். குத்தம் பண்ணி முதல் கோடை வெயில் காலம் ரொம்ப காஸ்ட்லியா. எப்படி எப்படி ரொம்ப காஸ்ட்லியா 200 ஓவாயிரம்னா பரவாயில்ல. ஏதாவது ட்ரெஸ் எடுத்து போங்க. அப்படியா? நீ போட்டிருக்கதே ரோட்டு கடையில் 200 தான் வாங்கினது அப்படின்னு சொல்ல போறியா? இல்லடி, கடையில் வாங்கினது, சென்னையில். என்னது இது வந்து இந்த மாடலா? இல்லைம்மா, இதை அப்படி பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணோம் டக்குன்னு ட்ரெஸ் மாறுற மாதிரி. அதை மாறிடுச்சு. தலையில மாட்டிக்கிச்சு. என்ன வண்டி எடுத்துட்டு வா. வண்டி ரோட்டில் நிற்கணுமா? அந்த வண்டி இல்லை, இது நல்லா இருக்குல்ல. இந்த பிள்ளை அழகாக போட்டிருக்கு. அது நான் இல்லை, நீங்கள் 400 தானா? சூப்பர் சூப்பர். 400 இல்லை, 399. ₹1 சும்மா வருவீங்களா? ஓடு ஓடு, இப்போ எடுத்துரு, ஓடு ஓடு. சீர்த்தி, பாலை வச்சுட்டு வா, விளையாடாம. நல்லா இருக்குல்ல? எல்லாமே நல்லா இருக்கு. வா. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர். இல்லையா? ஐயோ, நல்லா தாண்டி இருந்துச்சு இந்த டாப்பு. ஏடி அதை பிடிச்சி இழுத்துட்டு வருது. அப்படி இல்லை. மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர். நல்லா பண்றேன். மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் காப்பாற்றணும். நீ பாடாத. மைண்ட் வாய்ஸ் விட மாட்டேங்குது, துரத்தி அடிக்குது. மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு அவரை காப்பாற்றணும் காப்பாற்றணும். புதுசு புதுசாக ட்ரெண்டிங் விடுறீங்களா?
எது புதுசா நீங்களா வித்தியாசமாக பண்ணுறீங்களாம் ஸ்டெப்பா எல்லாமே. எல்லாமே நான் அதில் வர்றது தான். அவ்வளோ வந்துச்சோ? நான் பார்க்கவே இல்லை அப்படிலாம் ஒன்றும். டிராகன் படத்தை ஃபுல்லாக பாரு தெரியும். அப்படியா? நான் டிராகனை ஃபஸ்ட்டு மரணாகன்னு படிச்சுட்டு இருந்தேன். டீ ஒழுங்காக போட மாட்டாங்க. போடலையா? இந்த ட்ரெஸ்ஸு நடி ட்ரெஸ்ஸு கையில்லாமல் இருக்குது. வேற வைக்க இடம் இல்லையே. அது நான் உன்னை வாங்கவே சொல்லலையே. நானே வாங்கிக்கிறேன். நீ உன்னோட பேக்கெட் மணியில் வாங்கிக்க. வாட் இஸ் திஸ்? மண்ணாக இருக்கு உள்ள. இது வந்து இந்த இது தர்மாக்கோல் மாதிரி குட்டி தர்மாக்கோல். அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. இது வந்து பெரிய மசீட்டில் இதை வச்சு தானே அந்த இது பண்ணியிருந்தாங்க. ஷேரு அந்த ரவுண்ட் சோஃபா மாதிரி குட்டி சோஃபா உட்காரு. சோஃபா சேர். அது என்னன்னு தெரியல பேர். அது பலூன் மாதிரி இருக்கும். அப்படி போட்டு இப்போ மணி இப்போ 9 போகுது. என் கை கோணிக்கிட்டு போய் ஸ்டைலாக அது. போய் லிஃப்ட்டை திறந்து அந்த பயலை 2 வெட்ட போகிறாங்க. ஐயோ பயமாக இருக்கு. விட்றா அச்சோ போயிட்டானே. பாய். இருங்க அச்சோ இது கொடுங்க. நீங்கள் உள்ளே போங்க. நான் கீழே போய் இந்த பொண்ணை வெட்டுறதை பார்க்குறேன். ஸ்லோவாக கீழே போகும். ஃபாஸ்ட்டாக போக முடியாது. பொண்ணு ஐயோ பொண்ணை வெட்டிட்டாங்களே. பொண்ணை வெட்டி இன்னொரு ஒரு குட்டையாக பொண்ணு வந்துச்சு. ஏய் பொண்ணு ஓட்டிக்கிச்சுப்பா. இதுக்கு தான் இந்த சேட்டை எங்கேயுமே கூட்டிகிட்டு வர்றதில்ல. பாருங்க எல்லா வேலையும் செய்து பாருங்க. கூப்பிடு கடைக்காரனே வெளியில் போடின்னு துரத்தணும். அதானே மருதாங்கம்மா இட்டாக்கா மருதாக்கா. அண்ணன பாட்டியா அண்ணன பார்க்கலாம். 2500 ஆமாம். இந்த